தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வாக்கு எண்ணிக்கை பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி திரு ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்பா. சார், என்ன சார் தமிழகத்தோட விசில் சத்தம் கேக்குதா டெல்லிக்கு? நல்லா கேக்குது. விசில் அடியை விட எனக்கு வயது முதுமையா இருந்தாலும் தினமலர் நேயர்களிருந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் உற்சாகத்தில் நடனமாக இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங் டே ஃபார் மீ டுடே. பிகாஸ் 1967 2026 மட்டும் பொது தேர்தலை பார்த்து கொண்டு வருகிறேன். தங்களுடைய நெறியாளர் அனைவரிடம் நான் சொன்னேன் விஜய் வெற்றி பெறுவார் என்று. எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து திமுக இல்லாத இடம் போயிருக்குங்க. இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்காரு. ஒரு விசிலுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்புன்னா என்னை பொறுத்த மட்டும் 39 திமுக காங்கிரஸ் எம்பிக்கள் ராஜினாமா செய்து விட்டு விஜய்க்கு தேர்தலில் போகணும். இப்போ லோக்சபாக்கு அப்ப என்ன ஆகும்? இப்போ அந்த எந்த மூஞ்சி வச்சுன்னு இந்த எம்பிஸ் எல்லாம் போய் விஜய் பார்ப்பாங்க. இனிமேல் தயாநிதி மாறன் அவ்வளவு பிடிங்கினார வச்சு எங்க இருக்காரு? இப்போ அவரு TR பாலு, கனிமொழி எங்க இருக்காங்க? அவங்க எல்லாம் ராஜா எல்லாம் என்ன பண்ணாங்க சார்? அவங்கெல்லாம் தமிழகத்துக்கு டெல்லிக்கு வந்து துரோகம் பண்ணாங்க சார் தமிழ்நாட்டுக்கு. அதை நான் எவ்வளவு தூரம் உங்க தினமலர் நேயர்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இது ஒரு பெரிய சாட்டை அடி. இது சுனாமி இல்லை, சாட்டை அடி. நான் கேள்விப்படுகிறேன் சற்று நேரத்தில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் சீஃப் செக்ரட்டரியும் விஜயை பார்க்க போகிறார்கள். ஆளுநர் பேசிவிட்டார் விஜயுடன் என்றெல்லாம் கேள்விப்படுகிறேன் டெல்லியில். தாங்களும் செக் பண்ணலாம். த்ரிஷா அம்மா வீட்டுக்கு போனதை பத்தி கிண்ட பண்றாங்கல்ல திமுக காரங்களுக்கு. அவங்களுக்கு திராணி இருக்குங்களாங்க பேசுறதுக்கு. சங்கீதா விட்டு விட்டாங்களை விட்டு பாம்பு பண்ணிட்டு விட்டா மாதிரி ஏதாவது சொல்ல பாருங்க வாயில வந்தது. ஒரு நாட்டினுடைய பிரதமர், 3வது முறையாக வந்த பிரதமர், அவரை போட்டு என்ன ஏகவசனத்தை திட்டினாங்க. இதே ஸ்டாலினுக்கு, இதே உதயநிதி நாக்கள் நரம்பு இல்லாத சொன்னாங்க. அவனுக்கு தான் வச்சாங்க வாயில். நல்ல வாக்காளர்கள், 5 கோடி வாக்காளர்கள் திமுகவுக்கு. போதாத வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், குறிப்பாக தினத்தந்தி, நியூஸ் 18, நியூஸ் 7, புதிய தலைமுறை எல்லாமே தூக்கு போட்டு சாவணுங்க. எதுக்குங்க அவங்க? எதுக்கு விஜய்க்கு எதிர்த்து, எடப்பாடிக்கு எதிர்த்து, மோடிக்கு எதிர்த்து சொன்னாங்க? திமுகவுக்கு ஜாகிரதை தட்டினாங்களே இப்படி என்னாச்சு? நான் ஒரு பத்திரிக்காரன், இன்னொரு பத்திரிக்காரன் நான் பேசினது கிடையாது. 45 வருடம் நாடாளுமன்றத்தை நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சொன்னா கிண்ட பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. திமுகவுக்கு தொங்கு சதையா இருந்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க இப்போ? காரணம் என்ன என்று கேட்டால் பொதுமக்களிடையே ஒரு எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை கண்டு கொண்டு விட்டாங்க திமுக காரங்க. அதற்கு காரணம் பொதுமக்களிடையே விஜய்க்கு இருந்த ஒரு அனுதாபாலை. என்னை பொறுத்த மட்டும் கரூர் இன்சிடென்ட்ல விஜய்க்கு கிடைத்த திருப்பம், அதுக்கு அடுத்தது ஜனநாயகன், அதுக்கு அடுத்தது சங்கீதா, அதுக்கு அடுத்தது தேர்தல் அன்று காலை 3:30 மணிக்கு எல்லா பஸ்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு ஒரு கிரிமினல் ஆக்ட் பண்ணாங்களே தம்பி. நல்லதா அது? ஒரு ஜனநாயக நாட்டில் உனக்கு எதிரியை வளர விடக்கூடாது என்றால் இதெல்லாம ஒரு கிரிமினல் ஆக்ட் செய்யணும். எழுதி வச்சுங்க நீங்க. இதே விஜய் வந்து ஒரு விசாரணை கமிஷன் போட்டு கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அவர் ஜெயிலுக்கு அனுப்பலைன்னா என் பேர் ராஜகோபாலன் பாருங்க சார். இப்ப விஜய்க்கு வாக்குகள் வந்ததற்கு முக்கிய காரணம் திமுக எதிர்ப்பும் அல்லது திமுக விஜயை பழிவாங்க நினைத்தது, அவர்களை நிறைய துன்புறுத்தினது, தடைகளை ஏற்படுத்தினது தான் நினைக்கிறீங்களா? இல்ல சிம்பிளா சொல்ல போனா அனுதாபாலை, சிம்பத்தி வேவ். இப்ப அதிமுக ஓட்டுகளையும் அவர் பிரிச்சிருக்காரு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த வாக்குகள் பிரிவதற்கான காரணம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் சார். மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, எடப்பாடி பழனிசாமிக்கு மீது இருந்த நம்பிக்கை, வாக்கு பிரிந்ததோ இல்லையோ திமுக வேண்டாம் என்று அவர்களும் நினைத்திருக்கிறார்கள். இல்ல, இப்ப அதாவது 20-22% வாக்குகள் மட்டும்தான் இந்த பெரிய கட்சிகள், பிரதான கட்சிகள்னு சொல்லி கொண்டிருந்த திமுகவிற்கும் அதிமுகவும் கிடைச்சிருக்கு. 22.35% அதிமுகவிற்கும் 24.85% திமுகவுக்கும் இப்ப இருக்க நிலவரப்படி கிடைச்சிருக்கு. அப்ப இந்த வாக்கு சதவீதம் என்பது 2 பேருக்குமே ஒரே அளவில் தான் நம்ம குறைஞ்சிருக்கிறத பார்த்தோம் கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும். அப்படிங்கிறப்ப எல்லா கட்சியிலிருந்தும் வாக்குகள் மாறி இருக்கிறதா? அது நோ டவுட்.
அதுல மாவட்ட கட்சிகள் என்று சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சிகள் 3 மாவட்டத்தில் தான் அவர்களுக்கு ஒரு தலையாய் சாதனை புரிவார்கள். அவங்க எல்லாம் அவுட். மாயாவதி எப்படி உத்தரப்பிரதேசத்துல ஒண்ணு இல்லாத போனாங்களோ யோகி ஆதித்யநாத்துக்கு முன்னாடி, அதே மாதிரி தமிழகத்தில் தலித்தை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்த திருமாவளவன் முடிஞ்சு போச்சு. அவர் ராஜினாமா பண்ணி கண்டெஸ்ட் பண்ண சொல்லுங்களேன். இப்போ ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு போறாரு? விஜய் சொல்றாரு கரெக்டா, அவங்க பார்ட்டி எங்களோட மெர்ஜ் பண்ணிடுங்க, இல்லாம சீட் தர மாட்டேங்கிறாரு. மெர்ஜ் பண்ணுவார் அவர் போய். ஆம் ஆத்மி கட்சி இருந்த 7 எம்பிக்கள் எப்படி பாஜகவுடன் இணைந்தார்களோ ராஜ்யசபால, அந்த மாதிரி இங்க இணையண்டுமே பார்க்கலாம். எனக்கு ஒரே ஒரு உரைகள் மூலமாக தினமலருடைய நேயர்களுக்கு, இந்த 39 எம்பிக்கள் ராஜினாமா செய்தாங்கன்னா இதே ரெப்ரசன்டேஷன் பிஜேபி சாரி விஜய் அவ்வளவு ஜோரா ஜெயிச்சுன்னு வந்து 39 சீட். இன்னும் 2-3 வருஷம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே போன 39 எம்பி என்னங்க சார் பண்ணாங்க? அதை தவிர அடுத்த வருடம் ராஜ்யசபாவுக்கு குறைந்தது 4 எம்பி விஜய் ஆளுக்கு ராஜ்யசபால வரப்போறாங்க. பார்த்துட்டே இருங்க. திமுகவுக்கு இறங்கு முகம். இதன் மூலமாக விஜயினுடைய செயல் மூலமாக திராவிட மாடல் என்பது நசுக்கப்பட்டது. திராவிடம் என்பது ஒழிந்து விட்டது. சமூக நீதி ஃப்ராட் பண்ணியிருந்தாங்களே எல்லாம். சார் இவருக்கு விஜய் வந்து பிராமணனுக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காரு சார். அதுதான் சார் சமூக நீதி. நான் ஒரு பிராமணன் சொல்லிக்கிறதுக்கு இதுவா இருக்கேன். நான் பெருமைப்படுறேன். நான் என்னுடைய பிராமணத்தை ஒன்னுத்து மேல திணிக்கிறது கிடையாது. திமுக பேச்சாளர்கள் என்ன வாயில நரம்பு இல்லாத பேசுவேன் கான்ஸ்டன்டைன். இப்ப அவர் நரம்பு இருக்குது அவருக்கு. நாம் தமிழர் கட்சி 6 பிராமணருக்கு சீட்டு கொடுத்தான். நீங்க பாத்துட்டே இருங்க. பிராமணருக்கு முக்கியத்துவம் தருவார் விஜய். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனுங்க. திமுக மாதிரி ஒன்னும் அமைக்க முடியாதுங்க. ஒரு விஜய் அமைக்கினால் 100 விஜய் வந்தது பாத்தீங்களா இல்லையா? இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கூட திமுக 3வது இடத்திற்கு தான் போயிருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற நிலவரப்படி 107 இடங்கள்ல தாவேகா முன்னிலையும், 67 இடங்கள்ல திமுக முன்னிலையும், 60 இடங்கள்ல தான் அதிமுக முன்னிலையும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 2வது இடத்தில் இருக்கிற இடங்களிலே திமுக தான் அதிக இடத்துல இருக்கு. ஒருவேளை ஏதேனும் சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டா கூட திமுகவுக்கு தான் அதிக இடங்கள் கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற பார்க்கப்ப திமுகவின் வாக்குகள் தான் பிரிந்திருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா அப்படி எதிர்ப்பு அலைகளும் திமுக மீது வெறுப்பும் விஜயை பழி வாங்கினார்கள் அப்படின்னு சொன்னா இந்த கோபங்கள் எல்லாம் திமுக மீது தான் காட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்படி காட்டிருந்தா திமுக 3வது இடத்துக்கு போயிருக்கணும். இப்ப இருக்க நிலவரப்படி திமுக 2வது இடத்தில் 2வது பெரிய கட்சியாக தான் இருக்குது. ஆட்சி அமைக்க போறாங்களே, அதனால என்னாச்சு? ஜனங்க வெறுத்தாங்களா இல்லையா? அதை சொல்லுங்களேன். ஓட்டு வந்துதா இல்லையா? ஆட்சி பீடத்துல இருந்து எடுத்தாங்களா இல்லையா? அதை சொல்லுங்களேன். எதிர்கட்சி தலைவர் யார் ஒண்ணா இருந்து விஜயகாந்த் இல்லையா ஜெயலலிதாவோட ஜெயிச்சுட்டு அப்புறம்? அதை சொல்லுங்களேன். எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி பன்னீர்செல்வம் இருந்தா அது சொல்லுங்களேன். ஆக மொத்தம் எதிர்கட்சி சார் தட் இஸ் இம்மெட்டீரியல் தம்பி. ஆட்சி விட்டு தூக்கிட்டாங்க பாருங்க ஜனங்க. அதுதாங்க காரணம் என்ன என்று கேட்டால் 22,000 கொள்ளைகள், சிறுமியர்களுடைய பாலியல் கொள்ளை, 3 வயசு குழந்தைய ஒரு 85 வயசு பாட்டி எல்லாம் விட்டாங்களா வச்சு. அதை தானே விஜய் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த டாப் ஆஃப் இட் ஒவ்வொரு தெருக்கு ஒரு விதவை, ஒரு விடோ, கள்ளச்சாராயம், போதாக்கு வரைக்கும் போதை பொருள், இதெல்லாம் விஜய் இப்ப அடுக்கணும். 6 மாசத்துல அவர் செஞ்சு காமிக்கலன்னா இந்த வேகம் அவர் மீது திரும்பும். காரணம் என்ன என்று கேட்டால் இனி பொதுமக்கள் ஒன்னும் இளைஞர்களிடையே ஒரு வாக்கு பெற்ற விஜய் நல்லபடியாக அரசாங்கத்தை நடத்த வேண்டும். அது இன்னும் சொல்றேன், அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கத்துடைய பொறுப்பு. ஜாகிரதையா இருக்கணும் அவர். ரொம்ப we must be very careful. ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த கொண்டா போவாங்க சார். இதே RS பாரதி திமுக பாஜக வயலன்ஸ் பண்ண போதும் கொடுத்தாரு. இப்ப என்னாச்சு? யார் வயலன்ஸ் பண்ணாங்க? பொதுமக்கள் தானே வயலன்ஸ் பண்ணாங்க திமுகவுக்கு எதிர்த்து. இந்த RS பாரதி போன்ற ஒன்று நாக்கெல்லாம் பிடிச்சி இது பண்ணணுங்க, கட் பண்ணணுங்க. கான்ஸ்டன்டைன் சொன்னார் அந்த மாதிரி வாயில வந்து பேசினாங்களே சார். தமிழகத்தை தாண்டி இந்தியாவில் 5 மாநிலங்களுக்கான தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அதோட நிலவரங்கள் என்ன? அங்க எப்படி ட்ரெண்ட் இருக்கு சார்? மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆட்சியை பிடித்து விட்டது என்று கூட சொல்லலாம். RN ரவி தமிழகத்தில் இருந்து தமிழக அரசாங்கத்தை எடுத்தார். எப்படி நாராயணசுவாமியை கிரண் பேதி எடுத்தாரோ அதே மாதிரி தமிழகத்தில் RN ரவி எடுத்தார். அதே RN ரவி மேற்கு வங்காளத்தில் போது மம்தா பானர்ஜி எடுத்தார்.
ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வேலை செஞ்ச மாதிரி வேற எவனும் வேலை செய்யலன்னு தான் உறுதிப்படுத்தினார்கள். அஸ்ஸாம்ல ஹேமந்த பிஸ்வ சர்மா ஜெயிச்சுட்டாரு. அவருக்கு எதிர்த்து இந்த தருண் கோகோய்ங்கிறவன் 24,000 ஓட்டுல தோத்து போயிட்டாரு. புதுச்சேரியில் மிக மிக ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய என் நாராயணசாமி ஜெயித்து விட்டார். கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்து விட்டது. இனி காங்கிரசிற்கும் தாவேகாவிற்கும் என்னவான ஒரு சூழ்நிலை வரப்போகிறது? முல்லை பெரியார், அண்டை மாநிலமான மேகதாது, காவிரி பிரச்சனை, இதெல்லாம் சமாளிக்க வேண்டும். மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விஜய் அவர்கள் புதிதாக ஆட்சி பிடித்திருக்கிறீர்கள். நரேந்திர மோடியுடன் சந்திக்க இருக்கிறார் இன்னும் ஒரு வாரத்தில் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆக மொத்தம் அந்த சந்திப்பும் கண்டிப்பாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு ஏதுவாக இருக்கணும். திமுக மாதிரி நீங்க உறவுக்கு கை கொடுப்பேன், ஊர்னது மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, நாங்கள் இப்ப என்னாச்சு இப்போ சொல்லுங்க சார். கேரளாவுல என்ன நிலைமை இருக்கு? கேரளாவோட கள நிலவரங்கள் என்ன சார்? கேரளாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுங்க. காங்கிரஸ்ல ஜெயிச்சிட்டதால என்னை பொறுத்த மட்டும் மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் சைபர் ஆயிடுச்சு. அஸ்ஸாம்ல காங்கிரஸ் 20 சீட்டு கூட வரல. போதாத வரைக்கும் பஞ்சாப்ல அமரேந்தர் சிங் மீண்டும் ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்தார். அவனை கட் பண்ணி விட்டாங்க. அண்டை மாநிலமான கர்நாடகாவில 2 பேரை எடுத்து விட்டாங்க. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு வரவேற்பு இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. ஒருவேளை தனி பெரும்பான்மை அந்த மேஜிக் நம்பரை தொடரலன்னா அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படியா இருக்கும்? அரசு எப்படி அமைக்கப்படும் நினைக்கிறீங்க சார்? எங்க எந்த ஊர்ல? தமிழகத்துல விஜய் கூப்பிடுவாங்க சார். இது பப்ளிக் மேண்டேட், இஸ் அகைன்ஸ்ட் டிஎம்கே தம்பி. இந்த மேண்டேட் சிட்டிங் கவர்மெண்ட், இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுனால கவர்னருக்கு வேற ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தாகணும். இனிமேல் தடுத்தாங்கன்னா விஜய்க்கு இன்னும் 234 ஜெயிச்சுடுவார். அவர் தடுக்க முடியாது யாராலையும். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா ஒன்னும் வரலாமே தவிர அது எங்க சேரும்? என்னையா சேருமா? தண்ணியும் பாலும் சேர்ந்து பிரிக்க முடியாது, பிரிஞ்சிருவாங்க. இப்ப இருக்க ட்ரெண்ட் இப்படியே தொடருமாங்கிறது தெரியல. ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டாக்கா இப்ப இருக்கிற சீட்ல இருந்து கொஞ்சம் குறைஞ்சா கூட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இங்க நிறைய ஏன்னா கூட்டணி கட்சிகளோட சேர்த்துதான் 2 பெரிய கட்சிகளோட இந்த எண்ணிக்கையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திமுகன்னு பாத்தீங்கன்னா 34 கூட இல்லைன்னு நான் கேள்விப்படுறேங்க. 35 இருக்குங்க. அதிமுகன்னு பாத்தீங்கன்னா அதிமுக அதிகமாக இருக்கும். நீ கூட்டணியும் பார்க்க மாட்டாங்க. அசம்பிளில அப்பாவு கிடையாது. வரக்கூடிய ஸ்பீக்கர் இதுவா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும். விஜய்க்கு அதுல தான் பாடங்கள்லாம் கத்துக்கணும், அரசியல் பாடங்கள்லாம். அவருக்கு ஒரு அரசியல்வாதி தேவை. செங்கோட்டையனை ஸ்பீக்கரா பண்ணிட்டு வரனா அப்போ எண்ணிக்கை தான் காரணம். உங்களுக்கு யார் அதிகமான எண்ணிக்கை அலைன்ஸ்ல வர மாட்டாங்க. அந்த அலைன்ஸ் எண்ணிக்கை கூட்டி அவங்களும் தேர்ந்தெடுத்தாதான் வருவாங்க அந்த லீடர். இல்ல எண்ணிக்கை கம்மியானனா ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் விஜய்க்கு சென்று ஆதரவு தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே திமுக கூட்டணியில நிறைய உரசல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிந்துவிட்ட பிறகு கூட நிறைய கான்ட்ரவர்சியை நம்ம பார்க்க முடிஞ்சது. காங்கிரஸ் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டாங்க. மற்றவர்களும் வேறு வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே தொடர்ந்தா விஜய் பெரும்பான்மை பெற்றிருந்தா இந்த கட்சிகள்லாம் சென்று விஜயோடு சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அதே மாதிரி அதிமுகவிலும் கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. அவர்களோட ஆதரவுகளும் மாறுவதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இப்படியே தொடருமா கூட்டணிகள் அப்படின்னு கேட்கிறேன். பிஜேபி போவாதுங்க. பாட்டாளி மக்கள் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தமிழக வெற்றி கழகத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ வைத்திருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அது ஜெயிக்கிறாரா இல்லையா தெரியாது. ஜெயிச்சப்ப அவன் ஆதரவு தரலாம், நோ டவுட். என்ன திமுக வெளில வைக்கணும் தான் அவருக்கு போறேன். ஆளுநர் மைனாரிட்டி அரசாங்கத்தை எப்படி கருணாநிதிக்கு கொண்டு அலோவ் பண்ணாரு? நிச்சயமாவே ஒரு மற்ற கட்சிகள் ஆதரவு தெரிவித்துடும் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜயகாந்த் மாதிரி, ஜெயலலிதா கொடுத்தா மாதிரி அது மாதிரிதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் போக போதான் பார்க்கணும். எக்ஸாக்ட் நம்பர் வந்துட்ட அப்புறம் தான் இதெல்லாம் பேச்சுங்க என்று சொல்லி நாளை மறுதினம் நான் தங்களுடைய நேர்களிடம் சந்திக்கிறேன். நான் வேறு ஒரு தொலைக்காட்சிக்கு போவதனால் விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம், வணக்கம். நன்றி சார். நேர்களே, தொடர்ந்து தினமலர் நேரலையில் இணைந்திருங்கள். உடனுக்குடனான செய்திகளை கண்டு மகிழுங்கள். நன்றி.